இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 29 முடிய. இயேசு ஆண்டவரை பற்றி ஏரோது கேள்விப்படுகிறான். திருமுழுக்கு யோவானை ஏற்கனவே அவன் தலையை வெட்டி கொலை செய்து விட்டான். இப்பொழுது இயேசு செய்கின்ற ஒவ்வொரு அருஞ்செயலையும் கேள்விப்பட்டு அதிர்ச்சி வருகிறான். நான் தான் தலை வெட்டினேனே, வேறு யாராவது எலியா இறைவாக்கினர் போன்றவர்கள் வந்திருக்கிறார்களா என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஏரோது கலங்கி போயிருக்கிறான். ஏன் தலை வெட்டினான் என்று நமக்கு தெரியும். இன்றைய நற்செய்தி அதை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அவனுடைய பிறந்த நாளில் அவனுடைய முறையற்ற தம்பியின் மனைவி பெற்ற குழந்தை சலோமி நடனமாடினாள். எதையும் உனக்கு பரிசாக தருவேன் என்று சொல்ல தாயினுடைய யோசனைப்படி திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்டாள், அதை கொடுத்தாள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நற்செய்தியிலிருந்து நிறைய பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கையில், இயேசுவை முழுமையாக நம்புகின்றவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய புதுமைகள் நடக்கும். எப்படி இது நடைபெறுகிறது? எப்படி சுகம் பெறுகிறார்கள்? எப்படி இவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது? எப்படி இந்த காரியத்தில் இவ்வளவு வேதனைகள் இருந்தும் அதை சுமூகமாக சுமந்து கொண்டு அவர்கள் வெற்றியோடு நடைபோடுகிறார்களே என்றெல்லாம் மக்கள் பேசுவார்கள், நினைப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? அந்த சுகம் கிடைப்பது, வேலை கிடைப்பது, பிள்ளை பேறு கிடைப்பது, வேறு எந்த சிக்கலிலிருந்தும் வெளிப்படுவது, விடுதலை அடைவது, இவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நடைபெறுகிறது. இயேசுதான் அப்படி நம்புகின்றவர்களுடைய வாழ்க்கையில் அத்தனை புதுமைகளையும் செய்கிறார். மனிதர்கள் அல்ல, இயேசு ஆண்டவர். இரண்டாவது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம வாக்குறுதிகளை கொடுத்துட முடியாது. கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாருன்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க, செய்துட்டாங்கன்னா உடனே நம்ம அப்படியே நெகிழ்ந்து போயிடக்கூடாது. தலைகால் புரியாமல் போகக்கூடாது. எதையாவது சொல்லி மாட்டிக்கக்கூடாது. அவன் அப்படிதான் மாட்டிக்கிட்டான். ஏரோது தலையை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. நமக்கு எப்பொழுதும் சிந்தனையில் இயேசு இருக்க வேண்டும். அப்பொழுது உண்மை பிறக்கும், நீதி நடக்கும், நீதியின்படி நடக்கும். அங்கே அன்பு இருக்கும், பகைமை இருக்காது, சுயநலம் இருக்காது. ஏரோதுக்கு சுயநலம், சுய பெருமை, சுய புகழ். அதன் விளைவாகத்தான் வாக்கை காப்பாற்ற வேண்டி அவன் திருமுழுக்கு யோவானை வெட்டி போடுகிறான். இயேசு நம்முடைய சிந்தனையில் தலையான ஆண்டவராக, ஒரே ஆண்டவராக, ஒரே மீட்பராக இயேசு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவது கருத்தாக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? திருமுழுக்கு யோவான் மறுத்தாரா? எதிர்த்தாரா? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்றால், அன்றாடம் வருகின்ற சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் நாம் மௌனியாகிவிட வேண்டும். இயேசு அப்படி மௌனியாகத்தானே இருந்தார். பிலாத்துவின் முன்னிலையில் மௌனியாக இருந்தார். தலைமை குருக்கள் முன்னிலையில் மௌனியாக இருந்தார். காரணம் என்ன? முதல்லையே சொல்லிட்டார் தந்தை கடவுள்கிட்ட, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். நம்பிக்கையாளர்கள் அனைவரும் திருமுழுக்கில் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம். பல்வேறு வார்த்தைகளிலே அந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம். தந்தையே, கடவுளே, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கிறேன். சரண்டர் ஆகணும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்துவையே எங்கள் மீட்பராக உணர்ந்து அனுபவித்து எல்லா செயல்களிலும் அவர் எங்களை வழிநடத்துகிறார். எங்களில் அவர் செயல்படுகிறார். எங்களிடமிருந்து அவரே சிந்திக்கிறார். எங்கள் கண்களில் அவர் கண்களை வைத்து எங்களுக்காக பார்க்கிறார் என்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நாங்கள் வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.